வணக்கம். வணக்கம். யோக மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் ரெண்டுத்துக்கும், அதாவது தவ யோகியா வாழ்ந்தவங்களுக்கும் பிரம்ம ஞானியா வாழ்ந்தவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். அது என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். யோக மார்க்கம், ஞான மார்க்கம், இது ரெண்டுமே கடைசியில் முக்தி மோட்சத்தை தேடி போகிறது. ஓகேங்களா? அது கடைசியில் எங்கே கொண்டு போய் விடும்னா, பிரம்மம் என்கின்ற ஏதுமற்ற நிலையை கொண்டு போய் விடுறதுக்காகத்தான் இந்த யோக மார்க்கமும் ஞான மார்க்கமும் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு இடைவெளி இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போது ஒருத்தர் யோகியாக இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யோகியாக இருந்து முக்தியை தேடி போகிறாரு, ஞானியாக இருந்து முக்தியை தேடி போகிறாரு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வாசி யோகம் பழகி, பிராணாயாமம் பழகி, மூச்சு பயிற்சியின் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக தவோர் நிலையை அடைஞ்சு குண்டலினி யோகமெல்லாம் பயிற்சி பண்ணி அந்த யோகத்தின் மூலியமாக ஒருத்தர் ஞானத்தை அடையிறதுக்கான வழியை திறக்கிறார் அப்படின்னா அவர் யோகி. இதே ஒருத்தர் எண்ணங்களை கட்டுப்படுத்தி எண்ணங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் இப்படி வாழ்கிறோம், எல்லாரும் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தன்னை பற்றியும் புறச்சூழலை பற்றியும் அகச்சூழலை பற்றியும் மனிதர்களுடைய எண்ணங்களை பற்றியும் பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை பற்றியும் யோசிச்சு நல்லா ஆழமாக அதுக்குன்னு ஒரு சிந்தனைக்குள்ளே போய் அதை பற்றின ஒரு தெளிவை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாத எண்ண கழிவுகள் எல்லாம் உதிர்த்து விட்டுட்டு எது தேவையோ, எது சமூகத்துக்கு நல்லதோ, எது தனக்கு நல்லதோ அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமைதி நிலையை நோக்கி நவர்றாரு அப்படின்னா அவர் ஞான நிலை அப்படின்ற ஒரு நிலைக்கு போய் அங்கிருந்து யோகத்தை ஆரம்பிப்பாரு. இல்லற வாழ்க்கைக்கும் இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு இல்லற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ அதுக்கு எப்படி நீங்க வித்தியாசப்படுத்தலாம்னா, இப்போ ஒருத்தர் ஞான மார்க்கத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு முக்தினா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு யோகம்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது. மனம் சலனம் இல்லாம இருக்கிறது அப்படின்னா என்னன்னே இப்ப அவங்களுக்கு தெரியாது, பக்குவப்படாம. சிவம்னா என்னன்னு தெரியாது, யோகம்னா என்னன்னு தெரியாது, சித்துனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்ப அவங்க யோக கலையை பயில வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோகா கத்துக்க வராங்கன்னா எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதெல்லாம் போதிக்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் யோகா கற்றுக் கொடுக்குறது யாரு? ஒரு மாஸ்டர், ஒரு குரு உங்களுக்கு யோகா கற்றுக் கொடுப்பாரு. எப்படி மூச்சு விடணும், எப்படி மூச்சை பிடிக்கணும், வலது நாசி இடது நாசி, இது இடகலை சுவாசம் பிங்கலை சுவாசம், சுழிமணி நாடினா என்ன, எல்லாத்தையுமே இந்த நாடி சுத்தி பண்றதுலேருந்து சுவாச பயிற்சி பண்றதுலேருந்து பிராணாயாமம் பண்றதுலேருந்து எத்தனை விதமான சுவாசங்கள் இருக்குது, எப்படி படுக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி தூங்கணும், எல்லாத்தையுமே ஒரு குரு டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாரு. இதை பயிற்சி பண்ண உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, கரெக்டாக அந்த பயிற்சி பல வருஷம் ரொம்ப கடுமையான உழைப்பின் மூலியமாக பயிற்சி பண்ணி ஒரு நிலைக்கு வருவாங்க இல்லையா, அவங்களே அறியாம அவங்களோட எண்ணம் கிளியர் ஆகும், அவங்களோட எண்ணம் சுத்தமாகும். ஆனா எப்படி சுத்தமாகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களே அறியாம அவங்களுக்குள்ள அமைதி வரும், எப்படி வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஓகேங்களா? இது எதுவுமே தெரியாம யோக கலையின் மூலியமாக சுவாசத்தை கட்டுப்படுத்தி சுவாசத்தை சீராக்குவதன் மூலியமாக உடல் கழிவுகளை, குறிப்பாக மனதில் இருக்கக்கூடிய சித்தத்தில் இருக்கக்கூடிய எண்ண கழிவுகளை அவங்களுக்கே தெரியாம அவங்க வெளியேற்றிடுவாங்க. எப்படி ஏற்றிருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. குரு வழிகாட்டி இருப்பாரு. அந்த குருவினுடைய வழிகாட்டுதல் மூலியமா அவர் சொன்னதை மட்டும் அப்படியே கடைபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ குரு சொல்றதுல எது நல்லது கெட்டதுன்னு விசாரணையெல்லாம் பண்ணாம ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி மூச்சை மட்டும் கவனிச்சிருப்பாங்க. அந்த மூச்சை மட்டும் கவனிச்சு ஒரு எக்ஸ்பர்ட்டா ஒரு பக்குவத்துக்கு வந்துருவாங்க. அப்படி அதன் பிறகு அதன் மூலியமாக ஞான மார்க்கத்தினுடைய கதவு ஓப்பன் ஆகும். ஆனா ஞானிகள் எப்படின்னா, அவங்களுக்கு யோகானா என்னன்னு தெரியாது, பிராணாயாமம்னா என்ன தெரியாது, ஆனா ஞானம்னா என்னன்னு தெரியும். அதை பத்தின ஆராய்ச்சிக்குள்ள அவங்க இறங்குவாங்க. நம்ம சிந்தனை எப்படி உருவாகுது, சிந்தனை எங்கிறது ஆரம்பிக்குது, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, ஏன் பிடிக்குது, நமக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கல, மற்றவங்களுக்கு நம்மளை சுத்தி எல்லாரும் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க, மனைவி கணவர் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய பார்வைக்கு நம்ம ஒவ்வொரு மாதிரி தெரியணும். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுறோம், எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகிறோம். ஆனா எல்லாருமே நம்மள ஒரே மாதிரி பார்க்கறது கிடையாது. ஏன் எல்லாரும் நம்மள ஒரே மாதிரி பார்க்கறது கிடையாது? இந்த மாதிரி சிந்தனை ஓட்டத்துக்குள்ள, சிந்தனை சார்ந்த சித்தம் சார்ந்த ஆராய்ச்சிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க இறங்குவாங்க.
அப்படி இறங்கும்பொழுது எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் நல்ல சிந்தனை, எதெல்லாம் கெட்ட சிந்தனை, எதெல்லாம் நமக்கு தேவையானது, எதெல்லாம் மோட்சத்துக்கு தேவை, எதெல்லாம் மோட்சத்துக்கு தேவையில்லை அப்படின்றத யோசிச்சு அப்படி சிந்திக்க அவங்களுக்கு இந்த சிந்தனை அப்படின்ற இந்த கச்சன்னு தாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சத்தம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அடங்கி ஒரு ஃபோக்கஸ்க்கு வந்து நிற்பாங்க. அதுதான் உள் கடந்து இருக்கும் ஆற்றலை உணரும் ஞான பக்குவம். சித்தத்தை தூய்மை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி தூய்மை பண்ண ஆரம்பிச்சு சிந்தனையை ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்பாங்க. எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கப்புறமா யோகம்ன்ற கதை ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படின்னா யோகத்தின் மூலியமாக ஞானம்ன்ற கதை ஓப்பன் பண்றதும், ஞானத்தின் மூலியமாக யோகம்ன்ற கதை ஓப்பன் பண்றதும், கடைசியில இது எங்க வந்து முடியும்னா முக்தியும் மோட்சத்துக்கிட்டையும் வந்து முடியும். அது எங்க போய் முடியும்னா கடைசியில சிவத்துக்கிட்ட போய் முடிச்சிடும். கடைசியில டெஸ்டினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டு வந்து சிவம் தான். சிவத்தை அடைவது தான் டெஸ்டினேஷன், அதுதான் இறுதி இலக்கு, ஒரு ஆன்மாவினுடைய இறுதி இலக்கு. ஓகேங்களா? மற்ற சமயத்துக்காகன்னு சொல்லல. சரி, அப்ப சிவம்னு எடுத்துட்டோம்னா பொதுவா சொல்லலாம், இறையை அடைவது, முக்தியை மோட்சத்தை அடைவது தான் ஒரு ஆன்மாவினுடைய இறுதி இலக்கு. அதை யோகத்தின் வழியாக அடையணும்னு நினைக்கிறவங்க மூச்சை பிடிப்பாங்க, மூச்சில கவனம் செலுத்துவாங்க. ஞானத்தின் மூலியமாக அடையணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய சிந்தனையில கவனத்தை செலுத்துவாங்க. இதுதான் ஒரு ஞான மார்க்கத்துக்கும் ஒரு யோக மார்க்கத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். இது எனக்கு தெரிந்த எனக்கான புரிதல். தவறு இருந்தால் மன்னிக்கவும். அழகான புரிதல் சார். நன்றி. வணக்கம்.